ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம கடுகு ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபாய்க்கே பார்த்திங்கன்னா கடுகு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆனால் நம்ம ஏரியாவில் ஒரு கிலோ கடுகு என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிலோவை 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு சீசனபிள் பிஸ்னஸ் தான். இப்போது பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த சீசன் போய்கிட்டு இருக்கோம், மார்க்கெட்டில் இன்னும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது இன்னும் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, எந்த எந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடுகுக்கு ரொம்பவும் ஃபேமஸானது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு இந்த கடுகு உற்பத்தி எந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அண்டு எதெல்லாம் மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டாக இருக்குது, அங்கே விலை எப்படி போகுது, நம்ம எப்படி கொள்முதல் பண்ணணும், அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும், நம்ம ஏரியாவில் எப்படி சப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு தகவலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த கடுகு அதிகமான அளவுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்கள் உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ராஜஸ்தானு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரியான மாநிலங்கள் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பஞ்சாபும் இதில் ஆட் ஆகும். இந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த கடுகு உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான அளவுக்கு இருக்குது. இந்த கடுகோடைய சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது இந்த மந்த்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70 நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த கடுகோடைய சீசன் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும். அதாவது மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பல ஆயிரம் டன் விற்பனைக்காக வரும். அந்த அளவுக்கு கடுகு குமியும். ஸோ நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு நினச்சாலும் பார்த்திங்கன்னா உங்களால் இந்த டைமில் வாங்கிட முடியும். ராஜஸ்தானை பொறுத்தவரையிலையும் ரொம்ப முக்கியமான மண்டிலாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்ரீ கங்காநகர். சரிங்களா, ஸ்ரீ கங்காநகர் ஏபிஎம்சி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு ராஜஸ்தானில். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோட்டா, அடுத்து பார்த்திங்கன்னா அல்வர் அப்படின்ற ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சி பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் மிகப்பெரிய ஏபிஎம்சி. அங்கே இருந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரொம்ப கம்மியான விலைக்கு கடுகு பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண முடியும். அதுக்கடுத்து இதுவே மத்திய பிரதேஷ் சைட்லாம் வந்திங்கன்னா மத்திய பிரதேஷில் பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கக்கூடியது மொரீனா ஏபிஎம்சி. சரிங்களா, அந்த மொரீனா ஏபிஎம்சி தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில். அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கன்னா ஆக்ரா சைடு. ஆக்ராவில் நீங்கள் எந்த ஏபிஎம்சிக்கு போனாலும் உங்களால் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கடுகு கொள்முதல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி கடுகோடைய குறைந்தபட்ச விலை பார்த்திங்கன்னா கிலோ 48 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 60 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. இந்த ப்ரைஸ் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடுகில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான நிறங்கள் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா கருப்பு, அதுக்கு அடுத்து மஞ்சள், அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் வரும். சரிங்களா, இந்த 3 வகையான நிறங்களில் கடுகு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதில் அதோடைய குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடுகுலையும் பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் அப்படின்றது மாறுபடும். அதில் எதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அது பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக போகும். ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடுகு அதில் ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்சர் லெவலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம ஏரியாவில் இந்த விவசாயிங்கள்லாம் பார்த்திங்கன்னா முத்துசோளம் போடுறப்ப செக் பண்ணுவாங்க ஒரு மிஷினில் வச்சு. அந்த மிஷினை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போன்ற மிஷினை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா அந்த கடுகில் நல்ல காஞ்சிருக்கா அல்லது ஈரப்பதம் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்ல காஞ்சி இருந்தால் விலை கொஞ்சம் ஒரு 54, 55 இந்த மாதிரி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா போகும்.
அப்படி ஈரமாக இருந்ததுன்னா விலை பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு இல்லாமல், அதாவது குப்பைகள் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்ல ரேட் வந்து போகும். அண்டு டஸ்ட்டோடு இருந்தால் விலை பார்த்திங்கன்னா கம்மியாக போயிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்த கடுகு வந்து ஒரு சீசனபிள் பிஸ்னஸ் தான். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விலை கம்மியாக இருக்குது. அதே போல் விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா ரூ. 60 வரையும் போகுதுன்னா, அதிலிருந்து ஒரு ரூ. 3 ரூ. 4 வரையும் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் பெருசாக ரூ. 50 கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கடுகு அப்படின்றது வந்து போகவே போகாது. ஆவரேஜாக நல்ல குவாலிட்டியான கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஒரு ரூ. 52 ரூ. 55 பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விலை கம்மி தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேரடியாக போங்க, நேரடியாக போய் பார்த்து வாங்குங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற செலவுகள்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே ஏபிஎம்சியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கமிஷன் ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3% வந்து கமிஷன் பே பண்ணுவீங்க. அதாவது உதாரணத்துக்காக ரூ. 1,00,000 நீங்கள் வந்து கடுகு கொள்முதல் பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 2,000 அல்லது ரூ. 3,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷனாக வந்து கொடுக்கணும். ஸோ குறைந்தபட்ச கமிஷன் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2%, அதிகபட்ச கமிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 3%. இதுதான் அங்கே. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எடை போடுறாங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடுகு இப்போ வந்து ஒரு லாட் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அந்த சப்ளையர்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது பார்த்திங்கன்னா வந்து எடை போடணும். எடை போடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்கு வந்து ரூ. 10 வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, எடைக்கான காசாக. அண்டு அதை இல்லாமல் பார்த்திங்கன்னா லோடிங் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூ. 8லேருந்து ரூ. 10 வரையும் வாங்குவாங்க ஒரு மூட்டைக்கு. அதே போல் தான் அன்லோடிங்கும் பார்த்திங்கன்னா மூட்டைக்கு ரூ. 8லேருந்து ரூ. 10 வரையும் வாங்குவாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடியது. இப்போ ஒரு கிலோவை நீங்கள் ரூ. 50 வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷனு, மற்ற செலவு அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூ. 57 இந்த சம்திங் வந்து வந்துடும். அதிகபட்சமாக ஒரு ரூ. 60 அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் தாராளமாக பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து ரூ. 20 வரையும் மார்ஜின் வச்சு ஒரு கிலோவை ரூ. 80 பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கிலோவை ரூ. 100லேருந்து ரூ. 120 அண்டு சில இடங்களில் ரூ. 140 பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட் இமேஜ் இருக்கக்கூடியதெல்லாம் சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் நம்மலாம் அந்த கணக்கு வந்து போகிறதில்ல. நம்ம ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் வச்சு டைரெக்டாக ரீட்டெயிலர்ஸை வந்து அப்ரோச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம சொன்ன ரேட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிலோவை ரூ. 80 சப்ளை பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் யாருமே இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா 85, 90 இந்த ரேட்டுக்கு தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்டு ரூ. 90லேருந்து கூட ஒரு சில டைம் வந்து சப்ளை வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறோம். ஏன்னா கடுகு பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீட்லேயும் தினசரி சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதுனால இதுக்கான தேவைகள் வந்து அதிகமான அளவுக்கு இருக்கும். எல்லா வகையான ரீட்டெயில் கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா கடுகு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும். நார்மலாக ஒரு வில்லேஜில் இன்றைக்கி 20 கடை இருக்குதுன்னா அதில் ஒரு 5 கடை, ஒரு கடைக்கு 50 கிலோ அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 250 கிலோ பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ண முடியும் ஒரு வில்லேஜில் மட்டும். அதுவே ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 வில்லேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு டன் வரையும் உங்களால் சாலிடாக வந்து மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அப்போ கிலோவுக்கு ரூ. 20 அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டன்னுக்கு பார்த்திங்கன்னா ரூ. 20,000 வரையும் உங்களுக்கு லாபங்கள் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதே போல் தான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி தயவு செஞ்சு இந்த கடுகு கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க நேரடியாக போங்க, அதுதான் ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ரெகுலராக கொடுங்க.